இந்த வீடியோவில் இன்ட்ராடேக்கும் ஷார்ட் டேர்முக்கும் ரிட்ரேஸ்மெண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரிட்ரேஸ்மெண்ட்னா என்னென்னு பார்த்துடலாம். அப்புறம் ரிட்ரேஸ்மெண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சில சார்ட்ஸ் அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபைனலாக இந்த ரிட்ரேஸ்மெண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி எந்தெந்த வெப்சைட் உடனே நமக்கு வந்துட்டு ஹாட்டாக ஸ்டாக்ஸ் வந்துட்டு டெலிவர் பண்ணுது அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரிட்ரேஸ்மெண்ட் டெக்னிக்னா என்னென்னு பார்த்துடலாம். இப்படி வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டாக் வந்துட்டு கண்டினியூஸாக ஏறாது, இந்த மாதிரி ஏறி இறங்கி திருப்பி ஏறும். இந்த இறக்கத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் இறங்கும் அப்படிங்கிறது தான் இது. இந்த இறங்குறது தான் ரிட்ரேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எவ்வளோ பர்சன்டேஜ் இறங்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது வந்துட்டு ஒரு அல்காரிதம் ஃபிபனாச்சின்னு சொல்லுவாங்க. ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டுன்னு நார்மலாக இதை வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இது எவ்வளோ பர்சன்டேஜ் இறங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக 23.6% போயிருக்க ஹையிலிருந்து இறங்கும், இல்லை 38.2 இறங்கும், 61 இதெல்லாம் வந்துட்டு ஃபிபனாச்சி ரேஷியோ, கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. நேச்சர்ஸில் வந்துட்டு மெயினாக நேச்சரோட டிசைனே பார்த்திங்கன்னா இந்த பர்சன்டேஜில் தான் உங்களுக்கு அந்த ரவுண்டாக இருக்கும். அது நீங்கள் கூகுளில் ஃபிபனாச்சி நேச்சர் ரேஷியோ அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அதை ஜஸ்ட் சர்ச் பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த அப்பார்ட் ஃப்ரம் இந்த ரேஷியோவில் உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் அல்காரிதம் இருக்குல்ல, எக்ஸ்சேஞ்ச் அல்காரிதம், இந்த ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஃபாலோ பண்ணும். சில டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 50%லையும் உங்களுக்கு இந்த ரிட்ரேஸ்மெண்ட் நடக்கும். ஸோ இப்போ இந்த ரிட்ரேஸ்மெண்ட்லாம் இந்த சார்ட் வந்துட்டு உண்மையாகவே இந்த ரிட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம சார்ட் எக்ஸ்பிளைன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டயக்ராம் வரைங்கும் போது இந்த 23% இறங்கியிருக்கா, 38% இறங்கியிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இறங்கி திருப்பியும் இந்த இடத்துல ரிட்ரேஸ் ஆகிட்டு திருப்பியும் பாசிட்டிவ் சைட் போகும். இந்த மாதிரி உண்மையிலேயே நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். டேரெக்டாக இப்போ நம்ம சார்ட் போயிடலாம் வாங்க. இப்போ நம்ம கூகுளில் ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் லெவல் அப்படிங்கிறது சார்ட் பார்க்கலாம். ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் லெவல் டாப் ஸ்டாக் அப்படிங்கிற டைப் பண்ணிக்கங்க. உண்மையிலேயே இந்த ரிட்ரேஸ்மெண்ட் லெவல் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாமே காமிச்சிருது, எந்தெந்த ஸ்டாக் வந்துட்டு ரிட்ரேஸ்மெண்ட் லெவல் கிட்ட இருக்குது, ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் சப்போர்ட் கிட்ட இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வெப்சைட் சூப்பராக காமிச்சிரும். நம்ம ஒரு ஸ்டாக் எடுத்து ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் கிட்ட உண்மையிலே சப்போர்ட் லெவல் கிட்ட இருக்கா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எய்ச்சர் மோட்டார்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம நிஃப்டி 50 கம்பெனிஸ் எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வியூ இன் சார்ட்ஸ் கொடுத்துக்குங்க. வியூ இன் சார்ட்ஸ் போனோன்னே உங்களுக்கு இங்கே ரிட்ரேஸ்மெண்ட் லெவல் காமிக்குது பாருங்கள். இது வந்துட்டு 3 months டேட்டா கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ நீங்கள் நம்ம 3 monthsக்கு பார்க்கும்போது கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். நார்மலாக 3 monthsக்கு எடுத்துக்கங்க எப்போயுமே. ஏன்னா ஒரு ஸ்டாக் ஒரு லெவல் வந்துட்டு திருப்பியும் ஒரு 1 or 2 months ஆகும். நம்ம நிறைய ஸ்டாக் பார்த்துருக்கோம் டெய்லியும் மார்னிங்கு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே அதாவது மே 15லேருந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 12 இன்றைக்கி வரைக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். இங்கே டச் பண்ணி இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கைட்டில் எப்படி ட்ராப் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கிட் இருக்குது 23.6%. இங்கே ஆட்டோமேட்டிக்காக இது பர்சன்டேஜ் எடுத்துக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு இந்த சப்போர்ட் கிட் இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டாக் வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் சப்போர்ட் லெவல் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ இது வந்துட்டு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம அதாவது இதை இதை வந்துட்டு இப்போ பாசிட்டிவ் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னும் போது உங்களுக்கு பார்த்துக்கலாம். ஸோ இது மாறிடுச்சுன்னா இங்கே தொட்டனால மாறிடுச்சு பாருங்கள். திருப்பியும் இங்கேருந்து இங்கே இழுத்து விட்டீங்க அப்படின்னா உடனே மாறிக்கும் அந்த லெவல்ஸ். என்ன ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். ஸோ இதுதான் நம்ம அந்த பார்த்த லெவல் 23.6, 38, 50. ஸோ இப்போ இது ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கிட்ட பர்சன்டேஜ் டச் பண்ணிவிட்டு தான் ஃபர்தராக பாசிட்டிவ் சைடு போகும். அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா எய்ச்சர் மோட்டரில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் தெரிஞ்சுது, ஒரு க்ரீன் கேண்டில் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம பை பண்ணலாம். ஸ்ட்ரிக்டாக 23.6 இந்த இடத்த நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம சார்ட்டில் பார்க்கும்போது என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறது கைட்டில் தெரிஞ்சிடும். அங்கே வச்சு நம்ம இது பண்ணலாம். மெயினாக நீங்கள் கைட்டுக்கு போகிறத விட இந்த வெப்சைட்லேயே நீங்கள் இதை புக் மார்க்காக பண்ணி வச்சுட்டு ரெகுலராக எந்தெந்த சார்ட் வந்துட்டு சப்போர்ட் கிட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் கிட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஈஸியாக பொசிஷன் எடுக்கலாம். ஸோ இது அடுத்தது பார்த்திங்கன்னா இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு 38.2% இந்த லெவலில் நமக்கு ரிட்ரேஸ்மெண்ட் ஆகும். ஃபர்தராக அதையும் பிரேக் பண்ணினா 50, 61, 74 இந்த 3 இடத்துல மேக்ஸிமம் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இதாகும். ஸோ இதே மாதிரி நிறையா சார்ட்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி ரிட்ரேஸ்மெண்ட் ஆகுதா அப்படிங்கிறத ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு சப்போர்ட் கிட்ட இருக்கிறது இந்த ரிட்ரேஸ்மெண்ட், இதே ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கிறதும் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 23.6 வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட இருக்குது. பாரதி இன்ஃப்ராடெல் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
இதுவும் 3 months டைம் ஃப்ரேமு. உங்களுக்கு மேலேருந்து ட்ராப் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்துட்டு மேலே போயிட்டு கீழே வர்றது வந்துட்டு பழசு பார்த்தோம், சப்போர்ட்டு. அது வந்துட்டு இது நம்ம டவுன் சைடு இறங்கி ஏறும். அதாவது ஷேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெயிண்டில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது இப்படி ஏறி இப்படி இறங்குறது, இப்படி ஏறுறது. இந்த இடத்துல 23 பாயிண்ட் இருக்குதுன்னு பார்த்தோம். இது இப்போ நம்ம பார்க்குறது ரெசிஸ்டன்ஸ் லெவல். இது எப்படின்னா இது ஏறி இப்படி 23% ஏறி திருப்பியும் இது பிரேக் அவுட் ஆகும், இல்லைனா ஃபர்தராக. ஸோ இந்த இடத்துல நம்ம ஷார்ட் செல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது டீட்டெயில்ஸ் இது. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அப்படின்னா பை, இல்லை அதை நம்ம வந்துட்டு ஸ்டாப்லெஸ்ஸாக வச்சுட்டு ஷார்ட்டும் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு கீழேருந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்துட்டு ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் லெவல் இதாகுது. இது அப்படியே இன்வர்ஷன். ஸோ இது நம்ம ஜீரோதாவில் எப்படி வரைகிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம். 10 minutes HDFC பேங்க்கு. ட்ராவில் போயிட்டு உங்களுக்கு இந்த சைடு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆல் போயிட்டு ஃபிபனாச்சி கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு டச் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த டைம் ஃப்ரேம்க்கு எடுக்கிறீங்க, 3 months அப்படிங்கிறது பார்த்துட்டு அந்த 3 months டேட்டா கிட்ட இருந்து நம்ம ஒரு ட்ரா பண்ணோம்னா, நீங்கள் அந்த இதில் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது ஜீரோதில், அதில் வந்துட்டு ஈஸியாக இருக்குது. அதே ஆல்ரெடி ட்ரா பண்ணி காமிக்கும். ஜஸ்ட் நம்ம அலைன் மட்டும் பண்ணால் போதும் இதில். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்படி இப்படி ஒரு கிளிக் பண்ணி ட்ரா பண்ணிங்கன்னா அந்த பர்சன்டேஜ் லெவல்ஸ் காமிச்சிரும் நமக்கு. ஸோ அது இதுலேயும் நீங்கள் இது பண்ணி பார்க்கலாம், அந்த பர்சன்டேஜ் டைம் ஃப்ரேம் வச்சு. இல்லைனா டாப் ஸ்டாக் ரிசர்ச்லேயே பார்க்குறதுனாலும் ஓகே தான். ஸோ இதுதான் கான்செப்ட். உங்களுக்கு ஒரு ஸ்டாக் பாசிட்டிவ் சைடில் போகும்போது ரிட்ரேஸ் ஆகிறது 23, 38, 50. இதே டவுன் சைடில் போகும்போதும் ரெசிஸ்டன்ஸை பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். இதே வந்துட்டு வேரியஸ் மேக்ஸிமம் இதில் பார்த்திங்கன்னா முக்கியமானது பர்சன்டேஜ் இன்னும் 38, 50 கிட்ட இருக்கிற பர்சன்டேஜ் செக்ஸ்லாம் இன்னும் ஃபர்தராக பாசிட்டிவ் சைடு. ஏன்னா நல்லா ஸ்டாக் வந்துட்டு 61% வந்துட்டு ஃபுல்லாக பாசிட்டிவ் சைடு போகும், ரிட்ரேஸ் ஆகிட்டு 61. ஸோ அந்த ஸ்டாக்கெலாம் அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் இதுலேயே பார்த்துக்கலாம். கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும் ஒரு 38, 50 அப்படியே அதிகமாகிட்டே போகும். எந்தெந்த ஸ்டாக் சப்போர்ட் லெவலில் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது, நல்லா பீக்கில் போயிட்டு அப்படிங்கிறது ஜஸ்ட்டு இது பார்த்துக்குங்க. ஸோ இதில் முக்கியமாக நம்ம நிஃப்டி 50 கம்பெனிஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறையா சின்ன கம்பெனிஸும் கொடுத்துருவாங்க. அதுலேயும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். அதாவது சின்ன ஸ்டாக்ஸ்லேயும் இந்த ரிட்ரேஸ்மெண்ட் லெவல். ஜஸ்ட் இது உங்களுக்கு ஒரு ஐடியா. இது 80 to 83% கிட்டத்தட்ட ஒர்க் ஆகும்னு ஒரு சர்வே சொல்லியிருக்காங்க. பார்த்து நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு இதை அச்சீவ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பபாய்.